அப்பா கூட இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் தான் தோணுது. பட் இல்ல. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். படைத்தலைவன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் வச்ச ஒரே ஒரு அப்ளிகேஷன் கேப்டன் கையால ரிலீஸ் பண்ணி, அது சாரோட பர்த்டே. காரை போய் பார்க் பண்ணிட்டு வரேன், க்ரௌடுனா கேட் டே நான் தான்டா டைரக்டர், நான் உள்ள போனதான் டைட்டிலே லான்ச் பண்ண முடியும் சத்தியமா. அதுக்கப்புறம் பிரதர் அமுச்சு விட்டு தான் உள்ளே போனேன். அப்பா கூட இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் தான் தோணுது. பட் இல்ல. மூவி வந்துட்டு போறதா இருக்கட்டும், இல்லை நிறைய கிரிட்டிக்ஸா இருக்கட்டும், டூ மெனி திங்ஸ் இட் வாஸ் பாதரிங். லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 months தான் ஆரம்பிச்சேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா சேஞ்சஸ் தெரிஞ்சது. 9 months வரைக்கும் அங்கே தான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஒரு படம் கமிட் ஆனோம். அந்த படம் ட்ராப் ஆச்சு. சரி ஓகே திருப்பி போகலான்னு நினைக்கும் போது அப்பா சிக்கானார். அப்பா திருப்பி கூப்பிட்டு யூஎஸ் போனேன். ஸோ அது ஈஸி கிடையாது. அங்கே வளர்த்து விட்ட டேரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அவங்க யாராவது உங்கள்கிட்ட வந்து நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஒரு நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணலை. இப்போ நான் ஆக்டிவாக ஆக ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வர வாய்ப்பு இருக்கு. பட விஷயமா பிரதரே யாரையோ பார்க்க போகும்போது அங்கே ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஐயா முடிந்தால் மன்னித்து விடுங்கள், உங்கள் துரோகம் செய்தவர்களில் நானும் ஒருவன். ஒரு போஸ்ட் அடித்து உள்ளே ஒட்டியிருந்தேன். எனக்குலாம் அதெல்லாம் பார்த்தோன்னா கண்ணே கலங்கிடுச்சு. நான் அம்மாவுக்கு வந்து விஜய் நான் ரொம்ப வயசுல இருந்து தெரியும். அவர் வந்து ஜென்ரலா அப்பாவை பத்தி விசாரிச்சாரு. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணணும். அண்ணன் ஃப்ரேம் அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கல்லழகு. ஓ அதுல அந்த ஃப்ரேம் இருக்கோ? ஆமா. எனக்கு இதுல மெயினா யானை கூட பழகிறது ஈஸியா இருந்தது காரணம் அப்பா யானையை விட்டு வந்து 2 நாள் ஃபீல் பண்ணாரு வீட்டுல. ஏஆர் முருகதாஸ் சார் வந்து வளர்ந்து வாங்க நம்ம ரமா 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கும் ரீமேக் பண்ணணும்னு ஆசை. டேரக்டர் சாரே சொல்லிட்டாரு. ஸோ ஈவன் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட். லிட்டில் டாக்ஸ் யூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போகிறேன் அப்படின்னா படைத்தலைவன் டீம் கூட தான். வணக்கம். வணக்கம். ஸோ இந்த கதையை வந்து அப்பா கேட்டு ஓகே பண்ணாங்க. அண்ட் அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்பெசிஃபிக்கான ரீசன்னா கதையோட களமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. ஸோ அந்த யானையோட பாசம், அப்பா பையனுக்குள்ள பாசம், அது எப்படி அந்த ட்ராவல் ஆகுறதுன்னு ஒரு இது இருக்குது. அதனால தான் எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி ரொம்ப கனெக்ட் ஆன படம். ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நாங்கள் படத்தை ஓகேவே பண்ணோம். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு நரேஷன் வந்து சார்ட்ட பண்ணீங்களா இல்லைனா கேப்டன் சார்ட்ட பண்ணீங்களா? நான் சாருக்கு பண்ணல. சார் பிரதர் சொல்லி பிரதர் தான் போய் சொன்னாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு சார் பிரதருக்கு தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் சொன்னேன். அந்த அவுட்லைன் ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஓகே பிரதர், நீங்கள் அப்போ அவுட்லைனாக நல்லாயிருக்கு, நீங்கள் ஃபுல்லாக முடியுங்க பிரதர்னாரு. வித்தின் ஒரு 1 week or 10 days அப்புறம் திரும்ப மீட் பண்ணி ஃபுல் நரேஷன் கொடுத்தோம். இமீடியட்டாக ஓகே அப்படிங்க. ஓகே. படைத்தலைவன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு பவர்ஃபுல்லான வேர்ட். ஓகே. ஸோ அது வச்சது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? நான் என்னோடய படங்கள் எல்லாத்துலேயும் டைட்டிலை ரொம்ப நம்புகிற ஒரு ஆள். எனக்கு டைட்டில் சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் நம்புகிற ஒரு ஆள். அதனால் ஃபஸ்ட்டு படம் நம்ம ஒரு அவுட்லைனை பிடிக்கும்போது டைட்டில் வச்சுருவேன். டைட்டில் வச்சு தான் எழுதுறது. ஒர்க்கிங் டைட்டிலாம் இல்லை, ஒரு டைட்டில் வச்சு தான் எழுதுறது. ஓகே. இந்த கதைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில் தேவைப்படுச்சு. அது கிளாஸாக இருக்கக்கூடாது, மாஸாக இருக்கணும். அப்படிங்கும்போது யானை, இந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வர ஒரு ஹீரோ அப்படிங்கும்போது ஆப்டாக இந்த டைட்டில் கதைக்கும் இந்த டைட்டில் கரெக்டாக இருந்துச்சு. ஓகே புரியுது. ஸோ நீங்கள் எப்படி இந்த கதைக்குள்ள வந்தீங்க? கொஞ்சம் டீக்ளாம்லாம் ஆகின மாதிரி இருந்தது, உங்களை டேன் பண்ண மாதிரி இருந்தது. கரெக்ட். எப்படி இருந்ததுன்னு? அது அன்பு சார் தான் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் தேவைப்படுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் தமிழ் நல்லா பேசணும். ஸோ காண்டாக்ட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஒரு தடவை ஆஃபீஸ் போனேன், போய் பார்த்துட்டு ஐ திங்க் ஒரு 1 week's டைமில் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த படம் ரிலேட்டடாக சில பிக்ஸ்லாம் வந்து கொலாஜ் பண்ணி நான் காமிக்கலான்னு இருக்கேன். அதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள், இந்த படம் ரிலேட்டடான. ஸோ ஃபஸ்ட்டு பிக் ஸ்டார்ட் டு எண்ட். ஓகே. ஸோ இது என்னோட பிளெஸ்ஸிங். எனக்கு வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் வச்ச ஒரே ஒரு அப்ளிகேஷன் கேப்டன் கையால் ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்களுக்கு கேப்டனை வச்சு படம் பண்ணுங்கிறதுலாம் எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்கும். பண்ண முடியல அப்படிங்கும்போது பிரதரை வச்சு போட்டால் ரிலீஸ் பண்ணணுன்னே அந்த நேரத்தில் வந்து பண்ணி கொடுத்துருப்போம். நான் அது வந்து எனக்கு அன்றைக்கெல்லாம் கூட்டம். அது சாரோட பர்த்டே வந்து நான் என்ன நினச்சேன், பிரதர் எனக்கு தெரியல. பிரதர் நீங்கள் ஒரு 11:30 ஷார்ப்பாக வந்துருங்க பிரதர்னாரு. 11:30 தானே, ஓகே நம்ம போகலான்னு வழக்கம் போல கூட 11:30 11 o'clock நான் கிராஸ் பண்ணும்போது ஓகே போகிற அளவுக்கு தான் க்ரௌட் இருந்துச்சு.
காரை போய் பார்க் பண்ணிட்டு வரேன், க்ரௌடுனா கேட்டு டே நான் தான்டா டேரக்டர், நான் உள்ளே போகலாம் டைட்டிலே லான்ச் பண்ண முடியும். சத்தியமாக எனக்கு பிரதர் எங்கே பிரதர் இருக்கீங்க, கேட்டுக்கு வெளியில் இருக்கேன் பிரதர். அதுக்கப்புறம் பிரதர் அமுச்சு விட்டு தான் உள்ளே போனேன். ஸோ உங்களுக்கு இது எந்த அளவுக்கு எமோஷனலான ஒரு பிக்னு நினைக்கிறீங்க? அப்பா கூட இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் தான் தோணுது. பட் இல்லை, இருந்தாலும் ஹீஸ் பிளெஸிங் அஸ் ஃப்ரம் டாப். கண்டிப்பாக முக்கியமாக அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து அப்பாவோட பிளெஸிங்ஸ் சொல்லணும்னா இருக்கட்டும், அவங்களுடைய பிளெஸிங்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும், அது ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு எமோஷனல் டச்சாக இருந்தது? எல்லாருமே வந்து இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா எல்லாருமே அப்பா கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சவங்க எல்லாருமே அண்ட் அப்கமிங் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அது எனக்காக இந்த படம் நல்லா வரணும்னு ப்ளஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு எப்படி இருந்தது சாரை பார்க்க போனது? என்னோட மோஸ்ட் ஸ்பெஷல் மூமெண்ட். ஏன்னா நான் அங்கே நின்னது வந்து சண்டை போட்டு நான் நின்னேன். நான் அவரோட நின்று ஆகணும், பக்கத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி அது நின்னது. அண்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு க்ரௌடு நான் பார்த்ததே கிடையாது. ஒருத்தருக்கு இவ்வளோ பேர் வருவாங்கன்னா நான் லைஃப்லேயே பார்த்து கிடையாது. எனக்கு என்ன, நீங்கள் அந்த கூட்டம் சொன்னீங்களே, அது இந்நாள் வரைக்கும் இருக்கு. ஆமாம், பண்டிகை மாதிரி வந்து வந்து எப்பவுமே போகிறாங்களே. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும்ல, அப்பா இவ்வளோ வேற சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்கள்லேருந்து உங்கள்கிட்ட யாராவது எதாவது இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு நிறையா இருக்குது. எனக்கு நான் பார்க்கல, அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி யாரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி மேடம் நான் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆகிருக்கிறதே காரணம் கேப்டன் சார் தானே. அம்மாவுக்கு புரியல எப்படின்னு. அப்பா வந்து அந்த ஃப்ரீ இன்டர்நெட் சென்டர்லாம் வச்சுருந்ததில் அங்கே போய் படித்து அதுக்கப்புறம் அங்கே அந்த நாலேஜஸ் கெயின் பண்ணி அங்கேருந்து போய் எக்ஸாம் எழுதுனால தான் he was able to do it. ஏன்னா அந்த டைமில் அந்த கம்ப்யூட்டர் அந்த இன்டர்நெட் வாஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் ஹிஸ் லைஃப். அதை வெளியே போய் காசு கொடுத்து பண்ணுறது கூட they were not ready, லைக் அந்த அளவுக்கு இல்லை. அந்த இன்டர்நெட் சென்டர் இருந்தனால மட்டும்தான் he was IAS. அது it was very special. கதைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆஃப்டர் கேப்டனோட டெத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு இதுக்கு போகும்போது ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு மீட்டிங் பட விஷயமா பிரதரே யாரையோ பார்க்க போகும்போது அங்கே ஒரு போஸ்ட் பார்த்தேன். அது என் பழைய ஃபோனில் இருக்குது. அதில் ஐயா முடிந்தால் மன்னித்து விடுங்கள், உங்கள் துரோகம் செய்தவர்களில் நானும் ஒருவன் அப்படின்னு போட்டு ஒருத்தர் போஸ்ட் அடித்து உள்ளே ஒட்டியிருந்தார். அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணும்போது எனக்குலாம் அதெல்லாம் பார்த்தா கண்ணே கலங்கிடுச்சு. அந்த மாதிரி ஒரு இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நம்ம இது பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் லேட்டாக ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே ஸோ இந்த ஈவெண்ட் பற்றி பேசும்போது இந்த ஈவெண்ட்டில் ஒரு விஷயம், ஏஆர் முருகதாஸ் சார் வந்து வளர்ந்து வாங்க நம்ம ரமணா டூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு? ஐ மீன் வெரி ஹாப்பி. ஏன்னா அப்பாவோட ஒன் ஆஃப் த மெயின் படம் வந்து ரமணா. அது எனக்கும் ரீமேக் பண்ணணும்னு ஆசை. டேரக்டர் சாரே சொல்லிட்டாரு. ஸோ ஈவன் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட். ஓகே வேற என்ன படங்கள் ரீமேக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது? எனக்கு நான் எப்பயுமே சொல்கிறது தான் சத்ரியன், ரமணா. ஸோ இந்த மாதிரி அப்பா வந்து நல்ல கனெக்டடான டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்பா வளர்த்து விட்ட டேரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அவங்க யாராவது உங்கள்கிட்ட வந்து நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஒரு ஐ மீன் இவ்வளோ நாள் நானும் ஆக்டிவாக இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணலை. இப்போ நான் ஆக்டிவாக ஆக ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே ஆக்டர் விஜயண்ணா பற்றி, ஏன்னா இந்த ஃபோட்டோ அப்படியே அதே இடத்துல. ஆமாம், அதே இடத்துல தான் எடுத்தது. ஓகே ஸோ சார் படைத்தலைவன் பற்றி ஏதாவது சொன்னாரா விஜயண்ணா, ஆக்டர் விஜயண்ணா? எனக்கு விஜயண்ணாவை பற்றி பர்சனலாக ஒன்றும் பெருசாக தெரியாது. ஏன்னா எங்களுக்கு கனெக்ட் கிடையாது. அப்பாவும் விஜய் சாரும் படம் அப்பா பண்ணியிருக்காரு. நான் விஜயண்ணாவை ஒரு வாட்டி அப்பா கங்க்ராச்சுலேட் பண்ணும்போது பார்த்துருக்கேன். அப்போ நாங்கள் பேசலை. நான் ப்ராப்பராக பேசினது இப்போ தான். அந்த டைம் மட்டும்தான் நாங்கள் பேசினது. அதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் கிடையாது. ஸோ ஓகே இந்த டைமில் என்ன இன்ட்ராக்ஷன் நடந்தது? அவர் அப்பாவை பற்றி என்னலாம் சொன்னாங்க? ஐ மீன் அவர் வந்து ஜென்ரலாக அப்பாவை பற்றி விசாரிச்சாரு. இந்த ஏஐக்காக வந்து பேசினாரு. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணணும் அண்ணங்கிட்ட எல்லாம் ஜென்ரலாக பேசினது டாபிக்ஸ் தான். லைக் இப்போ சர்டன் திங்ஸ் இது அதுன்னு கிடையாது, ஜென்ரல் டாபிக்ஸ். ஏன்னா அம்மாவுக்கு வந்து விஜய் நான் ரொம்ப வயசுலேருந்து தெரியும், சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அம்மாவும் விஜய் சாரும் தான் நிறையா பேசினாங்க. முக்கியமாக அந்த கூட ஒர்க் பண்ணுறதுங்கிற விஷயம் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. லாரன்ஸ் சார் சப்போர்ட் பண்ணு சொன்னார். அடுத்த படத்தில் சரத்குமார் சார் சப்போர்ட்டிங்கில் நடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விஜய் சார் நடிப்பாரான்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருந்தது. பட்டு அவர் சினிமாவிலேருந்து வெளில போகிறேன்னு சொல்லிட்டார். ஸோ ஏதாவது பேசுனீங்களா அதை பற்றி? அவரும் எதுவும் பேசலை. நாங்கள் ரெண்டு பேருமே அதை பற்றி எதுவுமே பேசிக்கிட்டோம். நீ நல்லா பண்ணணும், நல்லா வரணும் அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். எனக்காக நடிச்சு தரீங்களா இல்லை நான் பண்ணி தரேன்னு அந்த மாதிரி கான்வர்சேஷன் எதுவுமே இல்லை. எவ்ரி திங் வாஸ் வெரி காமன், வெரி நார்மல். அந்த மாதிரி தான் எல்லாமே இருந்தது. சூப்பர். நெக்ஸ்ட் ஒன், இந்த ட்ரெய்லர் கட்லேருந்தே நான் எடுத்தேன்.
அதை பார்த்துட்டு இந்த டேட்டுவை பார்க்காம இருக்க முடியாதுல்ல. ஆமா. அதுல சார் ரியாக்ஷன் பாருங்களேன், பாருங்கப்பா அப்படின்னு. பவர்ஃபுல் கண்ணில். ஆமா. அதான் இந்த ஆர்டிஸ்டே லண்டன்ல தான் இதை போட்டேன். அந்த ஆர்டிஸ்டே சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனையோ டேட்டூ பண்ணியிருக்கேன், எத்தனையோ ஃபேஸஸ் வரைஞ்சிருக்கேன், பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஐஸ் இதுதான் அப்படின்னாரு. டேட்டூ ஆர்டிஸ்ட் போட்டவர். ஹி இஸ் டன் மோர் தென் 1000 டேட்டூஸ். அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பவர்ஃபுல் ஐஸ் நான் பார்த்தேன்னா அது இதுதான் அப்படின்னாரு. உங்கள்கிட்ட கேட்கணும், சார் எப்படி ஒரு ஃப்ரேமில் கொண்டு வரலான்னு எப்படி ஒரு ஐடியா இருந்தது? இல்லை இப்போ உண்மையிலே கேப்டன்னால மிகப்பெரிய மரியாதை. அதை தாண்டி ஒரு விஷயம், கதைக்கு வந்து ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு இந்த சோல், இந்த படம் தான் கரெக்டாக இருந்துச்சு. இது சும்மா நம்ம எல்லாம் நினைப்பாங்க பிஸ்னஸ்க்காக வச்சுருக்கோம், இல்லை விஜயகாந்த் சாரோட பையன் நடிக்கிறாங்க அதுக்காக வச்சுருக்கோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது படம் ரிலீஸ் ஆகும்போது இதை நான் வந்து வச்சது ஒரு நியாயமான ஒரு இடத்துல தான் வச்சுருக்கேன். ஓகே. அந்த இடத்துல விஜயகாந்த் சார் இருந்தால் அதுதான் செஞ்சுருப்பார். ஓ, அது அந்த அந்த மாதிரி ஒரு இடம். அதை யோசிக்கும் போது சரி அது நம்ம ஏஐலே கொண்டு வந்துடலாமேன்னு ப்ராப்பர் போய் இதை கன்வின்ஸ் பண்ணேன். பிரதர் உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்க பிரதர்னா பிரேமலதா அம்மாட்ட போய் சொன்னோன்னே ஓகேப்பா பண்ணு, அந்த ரமணாவை நம்ம கெடுத்துடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துங்கன்னாங்க. ஓகே, இமீடியட்டாக. ஓகே, கண்டிப்பாக அது நல்லா தியேட்டரில் பிளாஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃப்ரேம் அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கல்லழகர். கல்லழகர். ஓ, அதுக்கு அந்த ஃப்ரேம் இருக்கோ? ஆமா அந்த கொடிக்கம்போ நாட்டுற அந்த ஆமா ஆமா, அதுல அப்படியே இருந்தது அந்த யானை. நான் தேடி கண்டுபிடிச்சேன். ஸோ இது எவ்வளோ கனெக்டடாக இருக்குது. இந்த அப்பாவும் வந்து யானை கூட ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அப்பா எனக்கு இல்லை மெயினாக யானை கூட பழகிறது ஈஸியாக இருந்தது காரணம் அப்பா. ஏன்னா இந்த படம் முடிச்சுட்டு வந்து அப்பா அவ்வளோ சொல்லுவார், நான் டெய்லி நான் தான் யானைக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன், டெய்லி நாங்கள் ஃபுட்பால் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம். அது வந்து என் கூட அவ்வளோ பெட்டாயிருச்சு. அப்பா யானையை விட்டு வந்து 2 நாள் ஃபீல் பண்ணாரு வீட்டில். அச்சோ அது சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரியலையே. நீங்கள் கிளம்பும் போதே ஃபீல் பண்ண அப்படி இருந்தாரு. நான் அப்போ என்னது இது, என்ன நம்ம வீட்டில் நாய் இவ்வளோ வருஷம் வளருது, இதை விட்டு நீங்கள் போறீங்க. இது வந்துட்டு ஓகே, அவர் நாயினும் ரொம்ப பிடிக்கும், பட் யானைக்கு போய் இப்படி சொல்றாருன்னு நினைச்சேன். நான் போய் பழகும் போது தான் எனக்கும் அதே ஃபீல் வந்துச்சு. விட்டு வந்து அச்சோ அது பாவம் என்ன பண்ணும், இப்போ எங்கே இருக்கு என்னன்னு தெரியலையே. நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் அவர்கிட்ட பேசிடுங்க, சென்னையில் ஓகேன்னா அப்படியே நான் சென்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன். அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சீரியஸாக சொன்னது. ஆமா, வீட்டில் இந்த இத்தனை கார்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நவுத்திருங்க, எல்லாம் வேற சைடு வேணா நிப்பாட்டிக்கலாம், யானை அந்த இடத்துல வந்து நிப்பாட்டிக்கலாம், இல்லாட்டி நம்ம வேற எங்கேயோ ஃபார்ம் ஹவுஸ் அங்கே எங்கேயோ எடுத்துட்டு கொண்டு போய் வச்சுக்கலாம், நான் டெய்லி போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கட்டும். நான் இப்போ மதுரை வீரன் முடிச்சுட்டு எனக்கு காலை வாங்கணும்னு ஆசை தான். படம் முடிச்சுட்டு வரேன், எங்க வீட்டில் இருந்த ஃபீமேல் மாடு ஒன்று இருந்துச்சு, குட்டி போட்டுச்சு, காளை மாடாக தான் போட்டுச்சு. அதை நாங்கள் அப்படியே வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொன்னீங்கல்ல. ஆமாம், அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த டைம் இல்லையா, அது பார்க்குறதுக்கு அப்படியே இந்த நீங்கள் தான் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த பிக்கு. இது நான் இல்லை, யாரோ ஒருத்தர் எடிட் பண்ணியிருந்தாங்க, நானும் அண்ணன் ஸ்டோரியாக போட்டிருந்தேன். ஓகே ஓகே ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பற்றி கேட்கணும். அந்த ஃபிட்னஸாக இருக்கட்டும், அது எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க? நான் இங்கே இருந்தேன், எனக்கு நிறைய இந்த மூவி வந்துட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை நிறைய கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், டூ மெனி திங்ஸ் இட் வாஸ் பாதரிங். லைக் சரி ஓகே, இங்கே இருந்தாலும் இது பேசினதே தான் பேச போகிறேன், இங்கே இருந்து ஒன்றும் பண்ண போகிறதுன்ட்டு இந்த கோச்சை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் தான் கிரிக்கெட்டர் சுரேஷ் ரெய்னாக்கும் கோச். நீங்கள் அந்த இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நானும் சுரேஷ் ரெய்னா ஒரு பிக்சர் இருக்கும், அங்கே தான் மீட் பண்ணது அவரை நான். ஸோ அவரோட போயிட்டு அங்கே ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 months தான் ஆரம்பித்தேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா சேஞ்சஸ் தெரிஞ்சது. 9 months வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஒரு படம் கமிட் ஆனோம், அந்த படம் ட்ராப் ஆச்சு. சரி ஓகே திருப்பி போகலான்னு நினைக்கும் போது அப்பா சிக்கானார். அப்பா திருப்பி கூப்பிட்டு யூஎஸ் போனேன், போயிட்டு வந்து திருப்பி ஆம்ஸ்டர்டாம் போனேன். இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் இயர்லி ஒரு 6 months போயிட்டு அங்கே வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது ஈஸி கிடையாது அங்கே போய் வேற ஊரில் இருந்து பண்ணுறதில்ல. பட் ஓகே ஓகே. ஸோ லாஸ்ட்டாக ஒரு விஷயம்,